குட்டித்தம்பி வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த கோடை காலத்தில் எப்படி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த மாதிரியான உணவுகள் செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்பு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த கோடை காலத்திலே கிடைக்கக்கூடிய காய் பழங்களை வச்சு எப்படியெல்லாம் செஞ்சு எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி சின்ன சின்ன டிப்ஸு நம்ம மேடம் கொடுத்துருக்காங்க. அதை கேட்டு நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு குட்டித்தம்பி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில சமையல் குறிப்புகளை எனக்கு தெரிந்த வரையும் சொல்கிறேன். முதலாவதாக வெள்ளரிக்காய் கைப்பச்சடி என்னென்ன தேவைங்கிறத சொல்றேன். சுமாரான வெள்ளரி பிஞ்சு, ரொம்ப முச்சிருக்க கூடாது, சுமாரான பிஞ்சு. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி, பச்சை மிளகாய் 3, கடுகு கொஞ்சம், அரை லிட்டர் தயிர். இது வச்சு நீங்க இந்த தயிர் பச்சடியை தயார் பண்றோம். முன்னால இந்த வெள்ளரிக்காய நல்ல தண்ணியில அலம்பி சுத்தப்படுத்திட்டு வறுவல் சீவி கட்டையில நல்ல சீவி ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய நல்ல துருவல் எடுத்து 3 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்சியில அரைச்சு அந்த சீவி வச்சிருக்கிற வெள்ளரிக்காயோட சேர்த்து போட்டு கலந்துக்கணும். கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அரை லிட்டர் வெட்டியான தயிர், அதாவது புளிக்க கூடாது, இந்த கலவையில அதை எடுத்து கலக்கிடணும். சேர்த்து கடுகு தாளிச்சு இத வச்சோம்னா அம்சமா ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். இத எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம். குழம்பு சாதத்துல இருந்து எல்லா சாதத்து கடைசி வரையிலும் சேர்த்து சாப்பிடலாம். அடுத்ததாக பரங்கி பிஞ்சு தொகையில். இந்த கோடை காலத்துல பிஞ்சு கூட வரும், ஆனா ஒருவேளை அது கிடைக்கலன்னா ஒரு 10 வாங்கிக்கலாம். மஞ்சள் பரங்கி 10 வாங்கி அதை நல்லா தண்ணியில அலம்பி சுத்தப்படுத்திட்டு தேங்காய் தோலை சீவிட்டு சிறிது சின்ன சின்ன துண்டுகளாக்கி நல்லா வதக்கி வச்சுக்கணும். எண்ணெயை ஊற்றி வானலியில அதை வதக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 5 சிவப்பு மிளகாய், ஒரு சின்ன கரண்டி உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை பொன் வறுவலா வறுத்து அந்த ஆறின பின் உப்பு புளி இதை சேர்த்து இந்த கலவையை அரைக்கணும். அரைச்சு அதுக்கப்புறம் எடுக்கிற நேரத்துல இந்த வதக்கி வச்சிருக்கிற பரங்கி பிஞ்சையும் அதுல போட்டு கலந்து நல்லா ஒரே ஒரு துருக்கி துருக்கினா போதும். அதை எடுத்து வச்சீங்கன்னா நல்ல வாசனை சூப்பரா வரும். அந்த வாசனை உள்ள இந்த தொகையில சுட சுட சாதத்தை வச்சு நம்ம சாதத்துல கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்து இந்த தொகையில கலந்து சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். இது ரொம்ப குழந்தைகளுக்கும் பிடிக்கும். ஒரு டிஷ்ஷா கூட கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கையில. எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். தோசை, இட்லி, உப்புமா எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடலாம். அடுத்ததான் குழுகுழு தயிர் சாதம். அதாவது தயிர் சாதம்னு சொன்னாலே நம்ம குழந்தைகள் எல்லாம் ஓட்டமா ஓடி போயிடும். இன்னைக்கு வேண்டாம், வேற எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு வந்துடும் அதுகளுக்கு. ஆனா அதை அப்படி மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் நம்மன்னா, சாதாரண அரிசி நம்ம வடிக்கிற அரிசியை பண்ணக்கூடாது. செங்கல் அரிசின்னு இருக்கு, அது நல்லா குழையும். அந்த அரிசியை வேக வச்சு பெரிய பாத்திரத்துல போட்டு மசிச்சுட்டு ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு நல்ல வானொலியில எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், இந்த தாளிப்புக்கு இஞ்சி சின்ன சின்னதா நறுக்கி தோலை சீவிட்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சு இத போட்டு வச்சு இந்த சாதத்துல ஒரு 2 லிட்டர் தயிர், கெட்டி தயிரா இருக்கணும், புளிக்க கூடாது. இந்த தயிரை ஊத்தி ஏட்டோட ஊத்தி நல்லா கலந்து ஆறின சாதத்துல மசிச்சு இத என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நல்ல கொத்தமல்லிய ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி அலம்பிட்டு நல்லா நறுக்கி அதுல போட்டு கலந்துடணும். கலந்து மூடி வச்சுட்டு கடைசியா ஒரு அரை லிட்டர் பாலை தூக்கி அதுல ஊற்றணும். பாலை ஊற்றி கலந்து வச்சீங்கன்னா அது ரொம்ப நல்லா புளிப்பு இல்லாம அந்த சாதத்தை பார்த்தாலே ஒரு என்னமோ புதுசா பண்ணிருக்காங்களேன்னு குழந்தைகளை ஆசையா சாப்பிடுங்க. அது உடம்புக்கும் நல்லது குழந்தைகளுக்கு. அதனால நீங்க பேச்சு வாக்கிலேயே ஊட்டி விட்டுடலாம். அடுத்தாப்புல வளரினம் பெண்களுக்கு உகந்ததான பானகம், அதாவது இடுப்பு எலும்பு வலிக்கிறது, அங்க முட்டு வலிக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டாம் பின்னாலெல்லாம். இது மாதிரி இதை ரெகுலரா
தினம் குடிக்கணுங்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு 4 முறை குடிச்சா கூட போதும். தேவையான அளவு வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி மிதமான குளிர் உள்ள தண்ணீர்ல கலந்துக்கணும். இது சீசன் சம்மரா இருக்கிறதுனால கொஞ்சம் குளிர் தண்ணியை வச்சுக்கலாம். அது ஏலக்காய், சுக்கு இதை நல்லா பொடி பண்ணி கலக்கிக்கணும். பின்னால 2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அந்த தண்ணியில சேர்த்து கலந்து வச்சுட்டோம்னாக்க வாசனையும் நல்லா இருக்கும். இத கட்டாயமா வளரிளம் பெண்களுக்கு, அதாவது வயசு பெண்களுக்கு கட்டாயமா கொடுத்தோம்னா நிச்சயமா அந்த இடுப்பு வலி, அந்த ஸ்டெயின் எல்லாம் இருக்கவே இருக்காது. அதனால எல்லாருக்கும் உகந்ததாக இந்த சமாளிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க.